ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் சுரேஷ், கோயம்புத்தூர்ல இருந்து. டே 20 ஒரு பெரிய சம்பவம், சிறப்பான சம்பவம், தரமான சம்பவம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 63 ஆர்டர் பார்த்தேன். 63 ஆர்டர்ல 42 ஆர்டர் வெறும் 20 ரூபா ஆர்டரு. அதில் ஒரு 12 ஆர்டர் வந்து ஒரு 30 ரூபா ஆர்டரு. அப்புறம் மீதியெல்லாம் பார்த்துக்குங்க எப்படி ரெடி பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்ட்டு. நேற்று அப்படியே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா எடிட்டிங் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே டெலிட் பண்ணி விட்டா மொத்தமும் டெலிட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் அந்த இதை அப்லோட் பண்ண முடியல, சாரி. ஸோ டே 20 இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் வராது, இந்த வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் டே 20 நான் மொத்தமாக ஏர்னிங் பண்ணது 2498 ரூபா. ரொம்ப கேவலமான அமௌண்ட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க முயற்சி பண்ணலாம். அதுலேயே ஒரு 500 ரூபா பெட்ரோல் அடித்தோம். அப்புறம் நேற்று தான் ஆயில் வேறு மாற்றணும், இன்ஜின் ஆயில் வேறு மாற்றணும், அதுக்கு ஒரு 500 ரூபா செலவாகி போச்சு. நேற்று நான் அதிகமாக பார்த்த அமௌண்ட்டுன்னு பார்த்தா 75 ரூபா. ஆமாம், நான் 75 ரூபா அதிகமாக பார்த்த அமௌண்ட்டு. 75 ரூபாய்க்கு தான் ஹையஸ்ட் அமௌண்ட்டு நேற்று. மீது எல்லாமே 20, 30, 40, 50, 60 இப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் 20 ரூபா ஆர்டர்லாம் போட்டு லோக்கலில் போட்டு சாவடிச்சுட்டான். ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல, இல்லை டெலிவரி ப்ராப்ளமா, இல்லை ஆர்டர் பண்ணுறது ப்ராப்ளமா. இத்தனைக்கு இந்த துடிலூர் பக்கம்னா நான் போவே இல்லை. எஸ்பெஷலி எப்பயுமே டெய்லி துடிலூர் போவேன், கோவைப்புதூர் போவேன், இந்த பக்கம் ஈச்சனாரி பக்கம் போவேன், அந்த பக்கம் பீலமேட்லாம் தாண்டி போவேன், காலாப்பள்ளம் இது ஏர்போர்ட்லாம் போவேன், அப்புறம் இந்த பக்கம் மருதமலை சைட்லாம் போவேன். நேற்று எங்கேயுமே போகல, வெறும் லோக்கல் இதுலேயே ஆர்எஸ்புரம், காந்திபுரம், வாய்ப்பு பக்கம் இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இது லாங் ஆர்டர் போட்டால் எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. என்ன விஷயம்னாக்கா, கிளச்சு அதிகமாக பிடிக்க தேவையில்லை. கிளச்சு அதிகமாக பிடிக்காமல் இருந்தாக்கா நமக்கு பெட்ரோல் அதிகமாக உரியாது, மைலேஜ் அதிகமாகும். இதில் கிளச்சை பிடிச்சி கீரை மாற்றி பிரேக்கை பிடிக்க 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 வண்டி தேய்மானம் அதிகமாகும், நமக்கு அந்த இது கிடைக்காது, அந்த மைலேஜுங்கிறது ட்ராப் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து லாங் ஆர்டர் அதிகமாக லைக் பண்ணி பண்ணுறது. ஆனால் இவன் என்னடானா நேற்றும் சம்பவம், முந்தா நேற்றும் சம்பவம், என்னன்னு தெரியல, இந்த வாரம் ஃபுல்லாகவே சம்பவமாக தான் பண்ணிட்டு இருக்கான். இதில் எங்களுக்கு சர்ஜும் கிடையாது, சர்ஜி சுத்தமாக சர்ஜி கிடையாது எங்களுக்கு. எனக்கு சுத்தமாக சர்ஜி கிடையாது. எல்லாமே ஓட்டியே சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதனால நைட்டு 3 மணி வரைக்கும் தான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் ஓட்ட விருப்பம் இல்லை, போடா அப்படின்ட்டு படுத்துட்டேன். கம்முன்னு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து வந்துருக்குவேன். சரி, என்ன நடக்குதோ நடக்கட்டும், இன்னைக்கு என்ன ஓட்டுறோன்னு பார்க்கலாம். ஸோ அதான் எப்பயும் சொல்கிறது தான், நீ நல்லவனா வல்லவனான்றது முக்கியம் இல்லை, பணம் உள்ளவனா இரு. பணத்துக்கு ஓடு ஓடு ஓடு, பணத்தை தேடி ஓடு, சீக்கிரமாக பணத்தை சம்பாதிச்சிரு.